Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to singaiprincess. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இட்லி பொடி செய்கிறதுக்கு 8 பொருட்கள் தேவைப்படும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பொருட்களை வச்சு தான் நான் இன்றைக்கி இட்லி பொடி செஞ்சுருக்கேன். அது என்னென்ன பொருள்கள்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதில் 1.5 துண்டு அளவுக்கு பெருங்காயம் கட்டி சேர்த்துருக்கேன். நம்ம பெருங்காயம் தூள் சேர்க்கறதோட பெருங்காயம் கட்டி சேர்த்தாக்கா நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்சியில் அரைக்கும் போது நம்மளுக்கு நல்லா அரைப்படும். இது நல்லா வறுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதை ஆற விட்டுடுங்க. இந்த மாதிரியே எல்லா பொருளையும் வறுத்து நம்ம பிளேட்டில் வச்சு ஆற விட போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பேன்லேயே எண்ணெய் இருக்கு இல்லையா, இதுலேயே நான் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 10 காஞ்ச மிளகாவை வறுத்துக்க போகிறோம். நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் 10 எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு சேர்க்கறதுனால நம்ம வறுத்து எடுக்கும் போது அந்த நெடி ஏறாமல் இருக்கும். ஸோ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிளகாய் வறுத்தாச்சு. இது தனியாக பிளேட்டில் எடுத்து ஆற விட்டுக்கலாம். அடுத்ததாக இதே பேனில் மிளகும் ஜீரகமாக எடுக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் ஜீரகம், இதையும் நல்லா வறுத்துக்கங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து மிளகு ஜீரகமாக நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதையும் தனியாக பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுக்குங்க. இப்போ அடுத்ததாக உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வெள்ளை உளுந்து 250 கிராம் எடுத்துருக்கேன். தோல் நிற்காத கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ என்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருக்குது. ஸோ நான் அதனால் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இது வறுப்பறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து உளுந்த வறுத்தாச்சு. இதையும் தனியாக பிளேட்டில் எடுத்து ஆற விட்டுடலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இதையும் தனியாக பிளேட்டில் வச்சு ஆற விட்டுடலாம். அடுத்ததாக இந்த பேன்லேயே கருவேப்பிலை 10 கொத்து எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு கருவேப்பிலையும் நல்லா மொறுன்னு வறுத்தாச்சு. இதையும் தனியாக பிளேட்டில் மாற்றிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வறுப்பட்ட ஜாமான் எல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு நான் ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா பெருங்காயம், அப்புறமா மிளகு ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. இது நல்லா ஆற விட்ட பிறகு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லா பொருட்களும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜார் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம இந்த பொடிகள்லாம் அரைக்கும் போது கையெல்லாம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பெருங்காயம், மிளகாய் 2த்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டாக்கா சரியாக அரைப்படாது. ஃபஸ்ட்டு பெருங்காயம், மிளகாய், அதிலே கல் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் போட்டு ஒன்றா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயம், மிளகாய் 2த்தையும் நல்லா அரைச்சாச்சு. மீதம் இருக்கிற மிளகு, ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இது கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இட்லி பொடி கொரப்பாக அரைச்சி தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ இதில் வந்து நான் என்னுடைய அனுபவத்துலேருந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைக்கிறோம் இல்லையா, அப்போதைக்கு நம்ம வந்து ஒரு அரைச்சிட்டு திரும்ப எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப அரைப்போம் இல்லையா, அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஃபேஸை வந்து மிக்ஸி ஜார் எடுக்க வச்சு திறக்காதீங்க. ஃபேஸை திருப்பிக்கிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது நெடியேறும். மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கோம், மிளகு போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, நெடியேறும். அதனால் ஃபேஸை வந்து திருப்பிக்கிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி பொடி வந்து தயாராகிடுச்சு. நம்மளுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்புலாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. நிறையா வாயில் போட்டுறாதீங்க, கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது உப்புலாம். ஸோ வந்து உங்களுக்கு பத்தலண்டா இந்த ஸ்டேஜில் வந்து தூள் உப்பு பொடி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பொடி வச்சு எப்படி சாப்பிட்லாங்கிறதையும் பார்க்கலாம். இட்லி பொடி வச்சுக்கோங்க. நடுப்புற ஹோல் போட்டுட்டு இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்ட பிறகு இதில் நம்மளுக்கு எத்தனை இட்லி சாப்பிட்ணும் விருப்பமாக இருக்கோ அத்தனை இட்லி வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் 3 இட்லி வச்சு சாப்பிட்றேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி பொடியோட இன்னொரு பொருள் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு. ஒரு பல் பூண்டு எடுத்து தட்டி எடுத்துருக்கேன். இதை இட்லி பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியை போட்டு அந்த இட்லி பொடியோட பூண்டையும் சேர்த்து நல்லா சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அப்படி தாங்க இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.